ஹாய் டாக்டர். ஹாய். இப்போ மற்ற கிளினிக்லலாம் ஜிஎஃப்சி பிஆர்பி அப்படின்னு சொல்கிறாங்களா, அது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? பிஆர்பி ஜிஎஃப்சி. பிஆர்பினா பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா, ஜிஎஃப்சினா growth factor concentrate. ரெண்டுமே ஒரே ப்ரொசீஜர் தான். ரெண்டுக்குமே 20 ml blood withdraw பண்ணி உங்களுக்கு சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி அதில் இருக்க பிளாஸ்மாவை இன்ஜெக்ட் பண்ணுறது தான். பட் நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ் தான் வேறு. பிஆர்பின்றது நார்மல் டெஸ்ட் டியூப்ஸில் நம்ம பண்ணுவோம். ஜிஎஃப்சின்னும் போது அதுக்கு கிட் யூஸ் பண்ணி பண்ணுவோம். இதுதான் ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். பட் நார்மலாக ஒரு 2 பிஆர்பி செஷன்ஸில் நீங்கள் அச்சீவ் பண்ணுற ஒரு ரிசல்ட்ஸை 1 ஜிஎஃப்சி செஷன்ஸில் அச்சீவ் பண்ணுவோம். ஓகே டாக்டர், இப்போ நான் அதை ஏன் மற்ற கிளினிக்கில் பண்ணாமல் உங்கள்கிட்ட கிளினிக்கில் பண்ணணும்? ஆக்சுவலி மற்ற கிளினிக்கை விட நம்ம அட்வான்ஸ் க்ரோ ஹேர் ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா, நம்ம யூஸ் பண்ணுற கிட் ரீகன் ப்ரோ 9 கிட். இதில் நார்மலாகவே உங்களுக்கு 5 to 6 growth factor கான்சென்ட்ரேட்டடாக கிடைக்கும். ஸோ நம்ம ஸ்பெசிஃபிக்காக இந்த கிட் யூஸ் பண்ணி ஜிஎஃப்சி பண்ணும்போது நல்ல ரிசல்ட்ஸ் அச்சீவ் பண்ணிட்டு இருக்கோம். டாக்டர், அப்புறம் இதை விட அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் ஏதாவது இருக்கா? நம்ம இங்கே அட்வான்ஸ்டாக யூஸ் பண்ணுறது StenMax 27 Pro. நம்ம ஜிஎஃப்சி விட இது அட்வான்ஸ்டாக இருக்குது. நார்மலாக நமக்கு ஒரு 5 to 6 growth factors கிடைக்கிற ரிசல்ட்ஸை விட இதில் ஒரு 8 to 9 growth factors கிடைக்கும். அண்ட் தென் ml ஆஃப் பிளாஸ்மா இஸ் ஆல்சோ உங்களுக்கு இன்னும் ஹையாக கிடைக்கும். நியர்லி 12 ml பிளாஸ்மாஸ் கிடைக்கும். அண்ட் தென் இது ரொம்ப ஹைஜீனிக்காகவும் நல்ல சேஃபஸ்ட் மெத்தடும் கூட. இதனால எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது உங்களுக்கு.